Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே பட்டா நிலத்தை கிராம மக்கள் எதிர்ப்பால் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படுவதாக கூறி நரிக்குறவரின மக்கள் பட்டாவை ஆட்சியரிடமே திரும்ப ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே நரிக்குறவர் சமுதாய மக்கள் 70க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஆண்டு சிங்கம்புணரியில் வைத்து திருப்பத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட குன்றக்குடி அருகே தலா 2.75 சென்ட் வீட்டு மனை பட்டா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினால் வழங்கப்பட்டது. அங்கு வீடு கட்ட முயற்சித்த போது அப்பகுதி மக்கள் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லாத பகுதியில் இடம் வழங்க கோரி துணை முதலமைச்சர் வழங்கிய பட்டாவை திரும்ப ஒப்படைக்க முடிவு செய்து சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து பட்டாக்களை ஒப்படைக்க நரிக்குறவரின மக்கள் முயன்றுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்து அதிகாரிகள் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்ட துவக்க விழாவின் போது திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன், 18 வார்டு கவுன்சிலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது 9வது வார்டு திமுக கவுன்சிலர் கஸ்தூரி மற்றும் அவரது கணவர் ராமகிருஷ்ணன் தங்களது வார்டுக்குள் நுழையக்கூடாது என திமுக நியமன கவுன்சிலரான பாண்டியனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியமன கவுன்சிலர் பாண்டியனும் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யார் இதுமாய் பேசிக்கிட்டு இருக்கா? யார் இதுமாய் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க தானே?